வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே. அன்பு என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் கொண்டு நாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குலமே. அன்பு என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் கொண்டு நாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குலமே வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். பெத்லமேட் அருட்சபையில் நடைபெறும் 24வது தலைமை பொதுக்கூட்டம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், ரோனக் ஜேசன் தனது 19ஆம் ஆண்டு பிறந்தநாளை சிறப்பிக்கின்றார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், ஏஞ்சல் மேரி தனது 77ஆம் ஆண்டு பிறந்தநாளை சிறப்பிக்கிறார்கள். இறைவன் இவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அருள வேண்டியும், மேலும் நவீன் ஜோயல் தங்களது பிறந்தநாளை சிறப்பிக்கின்றார். இறைவன் இவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், மேலும் மரித்த சேவியர் ராஜ், செல்வம், கதிரவன், இருதயசாமி 13ஆம் ஆண்டு நினைவு, ஜெஃப்ரின் மற்றும் குடும்பத்தில் மருத்துவ ஆத்துமாக்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ
இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுள்ளமானீரே. அதனால் எங்கள் மீட்பரும் கடவுளும் மனிதருமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறையல்பிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 10 முதல் 14. தொடர்ந்து அதிகாரம் 8, இறை வசனம் 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆன்மாவின் ராகமிது, என் ஆன்மாவின் ராகமிது. ஆண்டவர் செய்த அரும் செயலை ஆனந்தமாய் பாடும். ஆன்மாவின் ராகமிது, என் ஆன்மாவின் ராகமிது. அடிமையின் தாழ்நிலை கண்ணோற்றாரே, அகந்தையின் மனிதனை சிதறடித்தார். எளியோர்க்கு வாழ்வு உண்டு என்றார், எல்லாம் எல்லாருக்கும் சமம் என்றார். உண்மை தேவனவர், உயிருள்ள தேவனவர். புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. ஆன்மாவின் ராகமிது, என் ஆன்மாவின் ராகமிது. இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 4 தொடங்கி 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்த பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுள்ளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாத என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா
நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் கிறிஸ்து பிறப்பினுடைய முன் அறிவிப்பு அந்த பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மங்கள வார்த்தை விழா என்று பழைய வார்த்தைகளை சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது இயேசுவினுடைய பிறப்பினுடைய முன்னறிவிப்பு பெருவிழா என்று நாம் அழைக்கின்றோம். ஆக இந்த விழா நமக்கு சொல்லும் செய்தி என்ன? முதலாவதாக இந்த வானதூதருடைய அறிவிப்பு என்பது ஏதோ அங்கு மிகவும் ஒரு பரபரப்பாக எல்லோரும் சூழ்ந்த ஒரு கூட்டத்திலே அங்கு ஒரு விளம்பரப்படுத்தி அன்னை மரியாளுக்கு இந்த ஒரு முன்னறிவிப்பு செய்தி கொடுக்கப்படவில்லை. மாறாக மிகவும் எளிமையாக, தனிமையாக, மிகவும் ஒரு தனிமையான ஒரு சந்திப்பாக தான் இந்த வானதூதர் அன்னை மரியாளுடைய சந்திப்பு அங்கு நிகழ்கிறது. ஆனால் நாம் இன்று பார்க்கிறோம், பலர் ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்புகளை கொடுக்க வேண்டுமென்றால், அது அரசியல் தலைவர்களானாலும் சரி, மற்றவர்களானாலும் சரி, முக்கிய அறிவிப்புகள் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கென்றே பல விளம்பரங்களை செய்து அந்த இடங்களை தயாரித்து பல கூட்டத்தை அவர்கள் வரவழைத்து அதன் பிறகுதான் இந்த அறிவிப்புகளை கொடுப்பார்கள். ஆனால் வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு, வரலாற்றிலேயே ஒரு முதன்மையான நிகழ்வாக இருக்கின்ற இந்த இயேசுனுடைய பிறப்பினுடைய அறிவிப்பு அங்கு மிக எளிமையாக, தனிமையாக, அங்கு அன்னை மரியாளுக்கும் வானதூதருக்கு மட்டுமே இந்த ஒரு அறிவிப்பு வானதூதரால் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இறைவனுடைய அறிவிப்புகள் அனைத்துமே நாம் பார்க்கின்றோம். அது சக்கரியாவினுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, சக்கரியாவுக்கு அந்த வானதூதர் அறிவிப்பதாக இருந்தாலும் சரி, அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவிப்பாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே இறைவனுடைய அறிவிப்புகள் அனைத்துமே அங்கு மிக எளிமையாக, அங்கு தனிமையான ஒரு நிலையில் தான் இந்த அறிவிப்புகள் கொடுக்கப்படுகின்றன. ஆக இந்த அறிவிப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த அறிவிப்புகளை பெற்றுக்கொள்கிறவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்ன உடனே அதன் பிறகு அன்னை மரியாள் சொல்கின்றார், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அங்கு அர்ப்பணிக்கின்றால், சரணாகதி ஆக்குகின்றார். ஆக அன்னைக்கு இது எப்படி நிகழும், இதனால் இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கப் போகிறது, இதனுடைய முடிவு எப்படி இருக்கப் போகிறது என்று ஒன்றுமே அறியாதவள், ஒன்றும் தெரியாதவள். ஆனால் இருப்பினும் முழுமையான ஒரு நம்பிக்கையோடு அங்கு பதில் சொல்கிறார், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்கிறார். இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்க வேண்டும். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய குடும்பங்களிலே அது திருமணமானாலும் சரி, பிள்ளைகளுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும், உறவு சிக்கல்களாக இருந்தாலும், பல நேரத்தில் நாமும் முடிவெடுக்க முடியாமல் என்ன செய்வது என்று நாம் திகைத்து நிற்போம். ஆக நம்முடைய மனநிலையும் இந்த மனநிலையாக தான் இருக்க வேண்டும். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இந்த ஒரு மனநிலையை தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்னைக்கு இந்த ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிற பொழுது எல்லாமே அன்னைக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இப்படியெல்லாம் நிகழும், முடிவு இப்படி தான் இருக்கும் என்று ஒரு திரைக்கதை வசனம் போல எல்லாவற்றையும் சொல்லி அன்னை மரியாளை அங்கு ஏற்றுக்கொள்ள அல்லது சம்மதிக்க அவர்கள் வைக்கவில்லை. மாறாக, இதோ கன்னியாகிய நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், இவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு இதற்கு பின்பாக இருக்கின்ற அந்த சவால்கள், அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் அன்னை இதோ உமது அடிமை, உமது சொற்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்விலும், நம்முடைய வாழ்வினுடைய நிகழ்வுகளும் சரி, நம்முடைய
எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகின்றன, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்குமே எந்த விதமான ஒரு வெளிப்பாடும் இல்லை. ஆனால் அன்னை மரியாளை போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த மனநிலையோடு, அந்த ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்கின்ற பொழுது அதுதான் உண்மையான ஒரு இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு மனநிலையாக இருக்க முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அங்கு வானதூதர் அன்னை மரியாவை எப்படி அழைக்கிறார்கள், எப்படி கூப்பிட்றாங்க? மரியே அப்படின்னு கூப்பிட்டாங்களா? புரியல. அருள் நிறைந்தவளே வாழ்க. அங்கே பெயர் வச்சு கூப்பிடல. பொதுவாக நாம் எப்படி விரும்புவோம் என்றால் நம்முடைய பெயர் வைத்து பிறர் அழைக்க வேண்டும், அல்லது நமக்கென வகிக்கின்ற அந்த பதவிகளை வைத்து நாம் பிறர் நம்மை அழைக்க வேண்டும், அல்லது நம்முடைய பட்டங்கள் அல்லது நம்முடைய சமூக அந்தஸ்து, நம்முடைய புகழ், இவற்றை வைத்து தான் பிறர் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும், அழைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் இங்கு பார்த்தோம் என்றால் அந்த வானதூதர் அன்னை மரியாவை பெயர் வைத்து அழைக்கவில்லை. மாறாக அவருடைய உண்மையான நிலை என்ன, அதுதான் வானதூதர் அந்த அன்னைக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அருள் நிறைந்தவளாக நீர் இருக்கிறீர் என்பதை அன்னைக்கே அந்த வானதூதர் வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் முக்கியம் நமக்கு. பல நேரத்தில் நாம் எப்படி மகிழ்ச்சி அடைவோம் என்றால், பிறர் நம்முடைய பெயரை அழைக்கின்ற பொழுது, அல்லது நாம் வகிக்கின்ற அந்த பதவிகள், பட்டங்கள், நம்முடைய சமூக அந்தஸ்து, நம்முடைய இனம், மொழி, இவற்றை வைத்து நம்மை அழைக்கின்ற பொழுது அதுதான் நமக்கு மகிழ்ச்சி, அதுதான் நம்முடைய பெருமையாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் இறைவன் அந்த அன்னைக்கு சொல்லுகின்றது, இவை அனைத்தையும் விட நீர் இறைவனுடைய அருளை பெற்றவர் என்பதை அன்னைக்கு உணர்த்துகிறார்கள். ஆக இதுதான் நம்மவருடைய வாழ்விலும் அங்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, அங்கு புரிந்து கொள்ள வேண்டியது. எனவே தான் நாம் பார்க்கின்றோம், அங்கு விவிலியத்திலே இயேசுனுடைய சீடர்கள் களப்பணிக்கு செல்வார்கள். ஒரு அனுபவத்திற்காக வெளியே சென்று விட்டு மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது இயேசு சொல்வார், நீங்கள் அங்கு சற்று அப்பால் சென்று ஓய்வெடுங்கள் சொல்வார். சொல்லிவிட்டு இந்த சீடர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பேய்கள் கூட எங்களுக்கு கட்டுப்பட்டன என்று சொல்லி அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அப்பொழுது இயேசு என்ன பதில் சொல்வார்? நீங்கள் இதை குறித்து நீங்கள் பெருமைப்பட வேண்டாம், மகிழ்ச்சி அடைய வேண்டாம், மாறாக உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது என்று நினைத்து அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் அருள் நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள், இறைவனுடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவர்களாக, இறைவனுடைய பார்வையிலே நீங்கள் முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். அதுதான் அன்னை மரியாளுக்கு அந்த வானதூதர் வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் அருள் நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தங்களுடைய உண்மையான இயல்பை அந்த வானதூதர் அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஆக நம்முடைய வாழ்விலும் நாம் யார்? நாம் இறைவனுடைய பார்வையிலே உயர்ந்தவர்களாக, மேன்மை மிக்கவர்களாக, அத்தகைய பண்புகளை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோமா? மூன்றாவதாக அன்னை மரியாள் அங்கு சொல்லுகின்ற பொழுது அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொல்லுகின்ற பொழுது, இங்கு நாம் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கு அன்னை மரியாளுக்கு தனக்கு தன்னுடைய திறமைகளோ அல்லது தன்னுடைய மற்ற தகுதிகளோ எதையுமே அங்கு எதிர்பார்க்கவில்லை. மாறாக இறைவனுடைய அருள் மட்டுமே அந்த அன்னைக்கு போதும் இந்த இறைவனுடைய திட்டத்தை அங்கு முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பட்டம் பெற்று படித்து பட்டம் பெற்று பதவிகள் வகிக்கின்ற பொழுது, பலவிதமான அந்த டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கின்ற பொழுது இதுதான் வாழ்க்கையிலே முக்கியம் என்று நாம் நினைக்கின்றோம். அதுவல்ல. மாறாக அன்னை இறைவனுடைய திட்டத்தை இந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினார் என்றால் எந்த விதமான பட்டமும், எந்த விதமான பதவிகளும், எந்த விதமான சமூக அந்தஸ்துகளும் அன்னை ஒரு நாளும் பெறவில்லை. மாறாக அவள் பெற்றுக்கொண்டது அனைத்துமே இறைவனுடைய அருள் மட்டும்தான். ஆக நம்முடைய வாழ்விலும் நாமும் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒரே தகுதி இறைவனுடைய அருள் மட்டும்தான். எனவே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே
இயேசுவினுடைய பிறப்பினுடைய முன்னறிவிப்பு விழாவை சிறப்பிக்கின்ற இன்று நம்முடைய வாழ்விலே நாம் அறிவிப்புகள் பல நேரங்களில் நம்முடைய அறிவிப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன. இது அத்தகைய அறிவிப்புகளிலே நாம் அன்னையைப் போல அந்த தாட்சி உள்ளவர்களாக இறைவன் குரலுக்கு செவிமடுத்து இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் முழுமையாக அர்ப்பணிக்கின்றோமா? இரண்டாவதாக நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இனம் காணப்படுகின்றோம்? அதாவது வெறும் நம்முடைய பட்டங்கள் பதவிகள் நம்முடைய பெயர்கள் இதை வைத்து மற்றவர் அடையாளம் காண வேண்டும் நாம் விரும்புகின்றோமா? அல்லது உண்மையாகவே இவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள், இவர்கள் இறைவன் அருளை தாங்கி இருக்கிறார்கள் என்று அவ்வாறு நாம் அடையாளம் காணப்பட விரும்புகின்றோமா? மூன்றாவதாக நம்முடைய வாழ்விலே அங்கு நாம் நம்முடைய பணிகளை நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய திட்டங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான தகுதியும் அங்கு முதன்மையாக தேவைப்படவில்லை. மாறாக இறைவனுடைய அருள் மட்டுமே நமக்கு போதும் நம்முடைய வாழ்வில் அனைத்தையும் சாதிப்பதற்கு, அனைத்தையும் வெற்றி காண்பதற்கு. எனவே இத்தகைய ஒரு அருளை வேண்டி இயேசுனுடைய பிறப்பினுடைய முன்னறிவிப்பு விழாவிலே நாமும் அன்னையைப் போல இத்தகைய மனதை கொண்டவர்களாக இருக்க வர வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடவும். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். காணிக்கை பாடல். இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. எரியாவின் விளக்கு என்னை நான் உனக்கு தந்து ஏற்றிடுவான். எரியாவின் விளக்கு என்னை நான் உனக்கு தந்து ஏற்றிடுவான். உள்ளொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவான். இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களோடதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரான மறுநிகழ்வை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறுநிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூயாவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னி மரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதர் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணென்று உமக்கு ஊழியம் பெற தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாழி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய். என் சொந்தம் நீலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே. பொழிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிலவான் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு இறைச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கே பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கே பாடுவோம். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏகிடும். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏகிடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும்
சொல்லி எங்கள் பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றுவோம். அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசையப்பரை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்து இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம்முறை மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளவும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாய் இருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய தூய ஆவியே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பொருள் பங்கையும் இறைவனின் திருமணத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் லில்லியுமான புனித சூசையப்பரின் புகழ் பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பேறு பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளர்களின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தேவ தாயாரான ஜென்ம பாவமில்லாமல் பகுத்து புனித கன்னிமரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலன் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்த வேண்டுதலை எல்லாம் இறை சித்தத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்றுத்தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். புனித இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தரமை மன்றாடுகிறோம். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசையப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசை எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்றுத்தர உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இல்லாமைகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தர உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தருமை மன்றாடுகிறோம். பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நீதிமான நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்று தரமை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம்.
திரு குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, உமது உழைப்பினால் என் நேசத்துடன் பாதுகாத்த இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாவுமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்பத்திலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களில் உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரிவீராக. திவ்ய பாலன் இயேசு, சாவின் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சையுடனும் நேசத்துடனும் உதவினீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் என்றும் எப்போதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவியின் துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியாய் மருந்து மறுபுலையில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்கள் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னி மரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளையாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித சூசை தந்தையே, புவி வாழ் மக்கள் அனைவரும் கோடி பாடுவோம் புகழை. எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர், உம்மை நாளும் புகழ்கின்றனர். எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர், உம்மை நாளும் புகழ்கின்றனர். வந்தோர்க்கெல்லாம் நிறைவரம் தந்து நாளும் காக்கின்றீர், நன்மைகள் புரிகின்றீர். புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித சூசை தந்தையே, புவி வாழ் மக்கள் அனைவரும் கோடி பாடுவோம் புகழை.
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்குழந்தை எங்களை ரசித்தரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.